ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி சீரியலுடைய கொடைக்கானல் ஷூட் இன்றைக்கி வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ என்னடா இது, கொடைக்கானலில் வந்து ஷூட் எடுத்து முடிச்சிருந்தா தானே ப்ரொமோவில் வந்திருக்கணும் அப்படின்ற மாதிரி தானே. ஸோ கொடைக்கானலில் இருக்கிற மாதிரி இன்னும் ஷூட்டிங் அந்த ப்ரொமோவில் வந்து காட்டல இல்லையா. ஸோ யாரெல்லாம் வந்து கவனிச்சிங்கன்னு தெரியல. ஸோ நம்ம விஜய் ப்ரோ, அதாவது நம்ம சுவாமி ப்ரோ வந்துட்டு ஃபுல்லாக வந்து அந்த தாடி மீசை அதெல்லாம் வந்து அதிகமாக வளர்த்து வச்சுருப்பாங்க இப்போ ரீசெண்ட் ஷூட்டிங் எல்லாத்துலேயுமே. ஆனால் வந்து அந்த ப்ரோமோவில் அட்டாச் பண்ண அந்த கிளிப் மட்டும் வந்து இதுக்கு முன்னாடி கொடைக்கானல் போனாங்க இல்லையா. ஸோ அந்த டைம் எடுக்கப்பட்ட அந்த ஒரு கிளிப்பை வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஷூட்டிங்கே இன்றைக்கி தாங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஐ மீன் இன்றைக்கி தான் வந்து கொடைக்கானலே வந்து போயிருக்காங்க டீம் எல்லாருமே. ஸோ ஃபஸ்ட்டு விஜய் ப்ரோ வந்து கிளம்பிட்ட மாதிரியான ஒரு வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. நம்மளுடைய லக்ஷ்மி பிரியா அண்ட் குமரன், ஸோ இவங்க எல்லாருமே வந்து ஷூட்டிங்கில் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க கொடைக்கானலில். அப்படி இருக்கும்போது ஸோ கண்டிப்பாக வந்து மேபி வந்து குமரன் ப்ரோவும் வந்து காவேரியை காணும்னு சொல்லி தேடி போயிருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அவங்களுடைய ஷூட்டிங் இருக்குது அப்படின்னா வந்து கங்காவும் போயிருப்பாங்களா, ஸோ தெரியல. ஏன்னா அவங்க வந்து மதுரையில் இருக்கிற மாதிரியான வீடியோ தான் நம்ம விஜய் ப்ரோ, நம்ம சுவாமி ப்ரோ வந்துட்டு மார்னிங் ஷூட்டிங்கில் ஜாயின் பண்ணிட்டாங்க. ஸோ ரோடாக வந்து தேடி சுற்றுவாங்க போல இருக்குது. ஸோ நைட்டில் அந்த பழைய ஞாபகங்கள்லாம் வர மாதிரி அந்த கொடைக்கானல் அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து சுற்றின பிளேசஸ்லலாம் வந்து நினச்சி பார்க்குற மாதிரி சீன்ஸ் எல்லாம் இருக்கும்னு எனக்கு தோணுது. ஏன்னா வந்து ரீசெண்டாக வந்து கொடைக்கானலில் இருக்கிற மாதிரி ஒரு பிக்சர், அதாவது ஸ்வெட்டர்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருந்த மாதிரியான ஒரு ஷூட் இருந்தது இல்லைங்களா. அந்த ஒரு பிக்சர் கூட ஷேர் பண்ணியிருந்தேன். என்ன இது கொடைக்கானலாக, ஆனால் வந்து பேக்ரவுண்ட் அந்த இதெல்லாம் பார்க்கும்போது வந்து செட்டப் போட்டு ரொம்ப இது பண்ணியிருந்த மாதிரி இருந்தது. ஸோ செட்டிங்ஸ் போட்டு வந்து சில ஷூட்டிங் எல்லாம் வந்து கொடைக்கானலில் எடுத்த மாதிரி வந்து சென்னையிலே முடிச்சிட்ருப்பாங்க போல இருக்குது. ஏன்னா காவேரியை காணும் இல்லையா லாஸ்ட் வீக் எபிசோடோட. அண்ட் லாஸ்ட் வீக்லேயே வந்து சில ஷூட்டிங்லாம் முடிச்சிருந்தாங்க. ஸோ கோவிலில் மேரேஜ் ஆகிற மாதிரியான விஷயங்கள், ஸோ ராகினி, நிவின், பசுபதி இவங்கெல்லாம் இருக்கிற மாதிரி. ஸோ அதே மாதிரி பிளேஸில் வந்து நம்ம விஜய் அண்ட் காவேரியும் வந்து இருக்கிற மாதிரியான வீடியோலாம் ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ பிரவீன் மென்னட் சார் நம்மளை நல்லா சுற்றில் விடுற மாதிரி வந்து எடிட் பண்ணி எடுத்து வச்சுருப்பாங்க போல இருக்குது. அந்த என்கேஜ்மெண்ட் அப்போ எடுத்தப்பட்ட அந்த ஒரு கோவில்லையே தான் திரும்பவும் வந்து இந்த ஒரு மேரேஜ் ஷூட்டெல்லாம் வந்து வச்சுருக்காங்க போல இருக்குது. ஏன்னா அப்போ எடுக்கப்பட்ட ஒரு பேக்ரவுண்ட் பிக்சரோடைய அந்த வீடியோவும் வந்து அண்டு விஜய் அண்ட் காவேரி இந்த கொடைக்கானல் எடுக்கப்பட்ட மாதிரி ஒரு ஷூட் போட்டிருந்தாங்களே. ஸோ அது எல்லாமே வந்து சேம் பேக்ரவுண்டில் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இனிமேல் வந்து கொடைக்கானலில் வந்து இவங்க எப்படியெல்லாம் வந்து ஷூட் எடுக்க போகிறாங்க, ஸோ இன்னும் யாரெல்லாம் வந்து கொடைக்கானல் ஷூட்டிங்கில் வந்து ஜாயின் ஆக போகிறாங்க அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ குமரன் ப்ரோ அண்ட் காவேரி, விஜய், ஸோ இவங்க எல்லாருமே இருக்காங்க. ஸோ நிவின் இன்னும் காட்டல. அண்ட் இந்த ஒரு என்ன சொல்கிறது, இந்த மேரேஜ் ஷூட்டில் மட்டும் வந்து நிவின் இருக்கிற மாதிரி இருக்காங்க. ஸோ எங்கே மேரேஜ் நடக்க போகுது, ஸோ விஜய் அண்ட் காவேரி எப்படி வந்து அந்த மேரேஜ் டைமுக்கு வரப்போகிறாங்க. அண்டு கொடைக்கானல் போனதுமே நல்ல ரெய்னி சீசன் போல் இருக்குது. ஸோ டீம் எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணிகிட்ருப்பாங்க. நம்ம விஜய் ப்ரோவும் வந்து ஸோ அங்கே ஒரு சின்ன ஹோட்டலில் உட்காந்து வந்து எதுவும் சாப்பிட்ற மாதிரியான ஒரு பிக்சர் வந்து ரீசெண்டாக வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க அவங்களுடைய அசிஸ்டன்ட். அண்ட் இன்னொரு பக்கம் வந்து ஸோ இந்த பிக்சரை தான் வந்து நான் மென்ஷன் பண்ணேன். ஸோ என்கேஜ்மெண்ட் நடந்த ஒரு கோவிலும் வந்து இதுவும் வந்து சேம். ஸோ மேபி வந்து ஒரே இடத்துல எடுத்துகிட்டு வந்து வேறு மாதிரி காட்டுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இந்த வீடியோவில் சொன்ன இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் செய்யுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் செய்துக்கோங்க.